இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரிசா ஸ்டைல்ல தான் நான் ஒரு குழம்பு பண்ண போறேன். முருங்கைக்காய்லாம் போட்டு வெண்டைக்காய் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல ட்ரை பண்ண போறேன். ரெண்டுமே எப்படி இருக்குன்னு கண்டினியூஸா பாருங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ଆମ ଓଡ଼ିଆ ଷ୍ଟାଇଲ୍ରେ ବଡ଼ି ପକାଇକି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସୋରିଷ ପକାଇକି, ଆଉ ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ରେ ଭେଣ୍ଡି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ଦୁଇଟା லாங்குவேஜில் கவுச்சு வெண்டைக்காய் வந்து இதை மாதிரி கட் பண்ணிங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது டிஷ்யூ பேப்பரெல்லாம் வச்சு துடைக்க வேணாம், அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுமானாவே அந்த தண்ணியெல்லாம் இதுவாகிடும். இதை மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டீங்களன்னா பசங்களுக்கு வந்து வெஜிடபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நல்லா தான் ସାପଡ଼ୁவாங்க। ଭେଣ୍ଡି ଏନା ଏମିତି କ୍ରାସ୍ କଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନଙ୍କନା ଟିକେ ଖାଇବା ପାଇଁ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ, ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଏମିତି କଟ୍ କରୁଛି। ସେ ଧୋଇକି ବୋଲ ଟିକେ ଟାଇମ୍ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ପାଣି ସବୁ ଶୁଖିଯିବ, ସେଇ ଟାଇମ୍ରେ ସେ ଏମିତି ସାଇଡ୍ ରଖିକି கட் କରିବା ପାଇଁ ଦରକାର। அதுக்கப்புறமா வெண்டைக்காய் கட் பண்ண உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன்। சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடுறேன்। சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால அதை நான் ரெண்டாக கட் பண்ணல। நான் ஊர்லேருந்து ஒரிசாலேருந்து எடுத்துன்னு வந்த வெங்காயம் தான் இப்போவும் யூஸ் பண்ணின்னு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு। ஏன்னா இங்கே ஹைதராபாத்தில் இந்த சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கல, அதனால ମୁଁ ଗାଁରୁ ଆସିବା ଟାଇମ୍ରେ ଛୋଟ ପିଆଜ ନେଇକି ଆସୁଛି। ସେ ପିଆଜ ୟୁଜ୍ କରୁଛି। ତେଲ ପକେଇକି ଟିକେ ଜିରା, ଟିକେ ସୋରିଷ ଆଉ ବିରି ଟିକେ ପକେଇ ଦେଉଛି। ପକେଇକି ତାପରେ ଛୋଟ ପିଆଜ ଟିକେ ପକେଇକି କଢ଼ି ପତ୍ତା, ଭେଣ୍ଡି କଟ୍ କରିବା ଭେଣ୍ଡି ନା ସେମିତି ପକେଇ ଦେଉଛି। ପକେଇକି ଟିକେ ଟାଇମ୍ ପୁରା ଲୁଣ ପକେଇବ। ତାପରେ ସିମ୍ରେ ରଖିକି ସେ ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ଟାଇମ୍ ଫ୍ରାଏ କରିବ ନା, ଏମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଭେଣ୍ଡି ନା ଟିକେ ஸ்டிக்கி டைப் ରହିବ ନାହିଁ, அழகட்டா ରହିବ, ଭଲ ରହିବ। நம்ம வெண்டைக்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நான் உப்பு போடுவேன்। வெண்டைக்காய் வந்து சும்மா போட்டுட்டு கிண்டாமல் நம்ம இப்படி அது ஃப்ரைங் பேனில் நல்லா ஒரு சைடு திருப்பி விட்டோம்னாவே வெண்டைக்காய் வந்து அந்த நூல் மாதிரி வராது, குழன்னு இருக்காது। அதனால அதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன்। இது நார்மல் தான்। சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் நிறைய போட்டிங்களன்னா பசங்க இந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து சாப்பிட்ருவாங்க, ரொம்ப நல்லது। ଟିକେ ହଳଦୀ ପକେଇ ଦେଉଛି। ଏ ଭିତରେ ଛୋଟ ପିଆଜ ନା ବେଶୀ ଛୋଟ କଟ୍ କରିବା ପକେଇବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନଙ୍କୁ ନା ଭଲ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇଦେବ ଭେଣ୍ଡି ସାଙ୍ଗରେ। ଭେଣ୍ଡି ବେଶୀ ପିଲାମାନଙ୍କୁ ஃபேவரட் என்ன, ସେଇଥିପାଇଁ। அதுக்கப்புறமா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆன மிளகா பொடி இருக்குல்ல, அதை போட்டிருக்கேன் நான்। ଆଉ ମିର୍ଚି ପାଉଡ଼ର୍ନା ସବୁ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି ନା, ସେ ମିର୍ଚି ପାଉଡ଼ର୍ ପକେଇ ଦେଉଛି ମୁଁ। ଏମିତି ମିକ୍ସ କରିକି ଭେଣ୍ଡି ନା ଗୋଟେ ସାଇଡ଼୍ରେ ଗୋଟେ ଚେଞ୍ଜ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ସେ ଟେଷ୍ଟ ଆସିବ। வெண்டைக்காய் வந்து இதே மாதிரி நான் நிறைய வாட்டி வந்து போட்டு கிண்டாமல் நம்ம ஃப்ரைங் பேனை வச்சு அதை சேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும் வெண்டைக்காய்। அது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன் நான்। நல்லா வெண்டைக்காய் வெந்துச்சு। லாஸ்ட்டாக வந்து நம்ம இறக்க போகிற ஆஃப் பண்ண போகிற டைமில் வந்து கொஞ்சமாக சாம்பார் பவுட்ரு போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। ଲାଷ୍ଟ ଟାଇମ୍ରେ ଟିକେ ସାମ୍ବାର ପାଉଡ଼ର୍ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ବଡ଼ି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ମୁଁ ଏଇଟା ବେଶୀ டீட்டெயில்ରେ தமிழ்ல கவுச்சு, கொன தமிழ்நாட்டில் எம்டி ஸ்டைல்ல குறிப்பா नहीं। நான் வந்துட்டு பொடின்னு சொன்னல, உளுத்தம்பருப்பு வந்து அரைச்சி அது வெயிலில் காய வச்சு அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பண்ணுறதுக்கு போகிறேன்। அதனால வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। அதுக்காக நான் கடுகு எண்ணெய் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன்। கடுகு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே அந்த பொடி போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுடுவேன்। அந்த பொடி வந்து உளுத்தம்பருப்பு நம்ம வறுக்கும் போது எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் இருக்கும்। அதை அரைச்சிட்டு கொஞ்சம் அப்பளம் மாதிரி இருக்கிறதால அதை லாஸ்ட்டாக கூட இடிச்சிட்டு அந்த பொடியை அதில் பூண்டு வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட்டு। ஆனால் நான் இன்னைக்கு குழம்புல போட போகிறேன், அதனால குழம்புல போடுறதுக்காக எண்ணெய் காஞ்சிட்டோடனே அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுவேன்। பொடி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு। ரெண்டு சைட்லேயும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம்। ஏன்னா இது குழம்புல போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கெல்லாம் வைக்க மாட்டோம், லாஸ்ட்டாக குழம்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு எடுத்தாவே நல்லாயிருக்கும்। சின்ன பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு। அதனால ଆମ ବଡ଼ି ନା ଆମ ଓଡ଼ିଶାରେ ମିଳିବ, ଚେନ୍ନାଇରେ ମିଳିବ ନାହିଁ। ଏଇଟା ଏମିତି କରିବା ପାଇଁ ବି ଚେନ୍ନାଇରେ ନାହିଁ। ଆଉ ନର୍ଥ ସାଇଡ଼୍ ରହିବ ଲୋକ ଏ ବଡ଼ି ସବୁ ୟୁଜ୍ କରିବା। ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଓଡ଼ିଶା ଆସିବା ଟାଇମ୍ରେ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଦେଖୁଛି ଏଇଟା। ଚେନ୍ନାଇରେ ଏମିତି ଗୋଟେ ଜିନିଷ ମୁଁ ଦେଖିନାହାନ୍ତି ବଡ଼ି ସାପ୍। ଆଉ வத்தல் டைப்ல କରିବ ତାଙ୍କ அழகட்டா வெஜிடபிள் சாப்। இதில் போடுறதுக்கு வந்து அந்த பொடியை வந்து எடுத்துட்டேன்। அந்த எண்ணெயிலே வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் புடிக்கரணக்கிழங்கு இருக்குல்ல அது, அப்புறம் அது கூட வந்துட்டு நீங்கள் முள்ளங்கி காயும் போடலாம்। எல்லாமே போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்।
ஃப்ரை பண்ணும்போது உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணோம். ஆனால் நான் மஞ்சத்தூள் போடல, உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் எண்ணெயில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மசாலா வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, வெள்ளை கடுகு இருக்குல்ல, அது 1 ஸ்பூன். நீங்கள் பிளாக் கடுகு கூட யூஸ் பண்ணலாம். வெள்ளை கடுகு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன் நான். அதுதான் போட்டுட்டு இந்த குழம்பு பண்ணுவாங்க ஒரு சில. சொர்சோ வட்டிக்கு தொர்க்காரின்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில. கடுகு அரைச்சி ஊற்றினாவே அதோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் கடுகு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அந்த கசப்பு வந்து எதுவுமே இந்த குழம்புல வந்து இருக்காது. கடுகோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா சாப்பிடுவாங்க இது. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த கடுகு எண்ணெயோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு வாட்டி ரொம்ப ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னாவே அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்து குழம்பு பண்ணுறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்பேன் நான், அதுவும் போட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வேக வச்சு கொதிக்க வச்சிங்களேன்னா அதோட அந்த கசப்பு தன்மை வந்து போயிடும். இல்லை ஒரு மாதிரி பண்ணிங்களேன்னா தான் அது பாதி வேக்காடு ஒரு மாதிரி கடுகு நல்லா ஃப்ரை ஆகாமல் இருந்ததுன்னா அதோட ஸ்மெல் தான் கசப்பாக இருக்கும். நான் இதில் ஒரு தக்காளி, நான் சொன்ன அந்த வெள்ளை கடுகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிளகாத்தூள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், ஆல்ரெடி இதில் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதனால. நான் லாஸ்ட்டாக வந்து கலர் நல்லா வரணுன்றதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டேன் நான். ஏன்னா அந்த கலர் வந்து எல்லோவும் அந்த ரெட்டிஷ் கலரும் வந்து மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா குழம்பு வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அதுக்கப்புறம் நம்ம எல்லா வெஜிடபிளும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல எண்ணெயில், அதை போட்டுட்டு, ஆனால் இந்த கடுகு மசாலா போட்டு அது நல்லா வெந்துட்டு அந்த மசாலாவில் வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் சுண்டிட்ட மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் வெஜிடபிள் போடணும். வெஜிடபிள் போட்டுட்டு நான் பாலக்கீரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு காயெல்லாம் நல்லா போட்டு மசாலா ஃபுல்லாக அந்த ஸ்மெல் போயிட்டோன்னே அந்த டைமில் வந்து பாலக்கீரை கொஞ்சம் போட்டுட்டு, இல்லை வேறு எந்த கீரை இருக்கோ அதை போடலாம். அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் எண்ணெயில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதை இது பண்ணோம். இந்த கடுகு வந்து நல்லா கொதிச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும்போது அதோட கசப்பு தன்மை வந்து இருக்காது. ಈ ಬೋಡಿ ತರಕಾರಿನ ಈ 3 ಸ್ಟೈಲ್ರ ମୁଁ କରୁଛି। ମୁଁ କେମିତି କରିବେ ସେମିତି ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ମୋତେ ନା ଟମାଟର ବଡ଼ ବଡ଼ ସାଇଜ୍ର ପକେଇକି ସେଇଟା ଭଲ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସୋରିଷ ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ଟମାଟର ନା ସୋରିଷ ସାଙ୍ଗରେ ମିଶିକି கிரைண்ட் କରିଦେବ, ଆଉ ତରକାରୀ ବି ବଢ଼ିயா ରହିବ ஜோலோ ସେଇட்ட ପାଇଁ. தக்காளி வந்து எனக்கு பெருசு பெருசாக போட்டுட்டு அந்த குழம்புல இருந்தால் தெரிஞ்சாவே பிடிக்காது. அதனால நான் இந்த கடுகு குழம்பு பண்ணும்போது அது கூடவே தக்காளி வந்து நான் அரைச்சிட்டேன். இது கூட வந்துட்டு ஒரு மாங்காய் வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி இருக்கிற மாங்காய் வந்துட்டு மசாலா எல்லாம் போடாத மாங்காய் ஒன்று போடுவாங்க, அம்புலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போடல, தக்காளி வந்து 2 போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. கடுகோட குழம்பு, ஆனால் கடுகோட வாசனை எதுவும் வராது. அது கூட கீரையும் இருக்கும், எல்லா வெஜிடபிளும் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள் எல்லாம் வெந்துட்டு நல்லா குழஞ்சிட்ட உடனே லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது அந்த பொடி போட்டால் போதும். ஏன்னா அந்த பொடி வந்து எல்லா குழம்பும் வந்து சோக் பண்ணிடும் அது. அதனால அந்த கிரேவி வந்து திக்காக மாறிடும். அந்த போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா ஸ்மெல்காக ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டாவே இந்த குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. பொடி தரக்காரி. இது கூட வந்து எறாவும் போடுவாங்க. எறா போட்டிங்களன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வெஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வெஜ் கிரேவி தான். இது என்ன சொல்லுவாங்க, சொர்ச பொட்டிக்கு பொடி பொக்கி தரக்காரின்னு சொல்லுவாங்க. பொடியும் நான் கடுகு, சொர்சோன்னா கடுகு அரைச்சி ஊற்றிருக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிசா ஸ்டைல்ற எங்களோட குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.